சேருவோம் சேர மாட்டோம் அப்படின்றதெல்லாம் வேற. இன்னும் சேரலையெல்லாம் சொல்லாதீங்க. அதிமுகவுடைய அடிப்படை கொள்கைன்றது என்ன? திமுகவினுடைய எதிர்ப்பு. அவ்வளவுதானே, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்குச்ச நிரந்தரமா நண்பர்களும் இல்லை எதிர்களும் இல்லை, இதுதான் வரலாறு அப்படின்னு சொன்னா அப்போ சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு பேர் என்னவா? எந்த கட்சியில நீங்க எந்த கொள்கையில வந்தீங்களோ அந்த கொள்கைக்கு மாறா நடந்துக்கின்னு அப்புறம் நீங்க அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த கூட்டணி அப்படின்றது ஏற்புடையதா இல்லை. அதனாலதான் சரிங்க நான் ஒதுங்கிக்கிறேங்க அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிற பிறகு அந்த கூட்டணியை அனௌன்ஸ் பண்றாங்க. அவர் இருக்க வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு கிளீனா அவர் சொல்லிட்டாரு. அவரு தனியா நின்று பாஜகவை வளர்க்க வேண்டும். இது ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர்றாரு. இடுப்புல துணியை கட்டிக்கின்னு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படிலாம் போய் நிக்க முடியாது அப்படின்றத ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு இல்லையா? அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி ஒரு கூட்டணியின் போது சரி ரைட்டு, கட்சி கட்டுப்பாட்டுக்கு நான் தலை வணங்குகிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன், ஒரு தொண்டனா அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ தலைவர் அதனால ஓட்டு வரும். அப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க. தலைமை கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்றது கரெக்ட். ஆனா கட்சி அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதாது, பேஸ்மெண்ட் வீக் ஆக கூடாது. புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு அவருக்கு பின்னாடி இருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன, அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த பொதுக்கூட்டம் போட்டு அதில் இதெல்லாம் கொள்கைன்னு சொன்னா ஆஹா இந்த கொள்கையெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு அவர் பின்னாடி வந்தவங்களா? மதிமுகவுக்கு இன்னைக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? போய் என்ன பண்ண முடியும் அவங்களால? 2016 அவங்க செல்வாக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அண்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போச்சு. அதில் இருக்கவங்கெல்லாம் எதுக்கு நம்ம இங்கே மதிமுகன்னு பேர் வச்சிருக்கிறது, மறுபடியும் திமுகவே போயிடுவோம் அப்படின்ட்டு திமுகலேயே போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். திமுக பக்கம் இப்ப பல கட்சிகள் கூட்டணிக்கு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2 தினங்களாகவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக பாஜக ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு முதல்வர் அவர்களை சந்தித்து அந்த மாதிரியான எந்த விதமான விஷயமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு வைகோ அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 கட்சிகள் கிட்ட திமுக கூட்டணியில் இருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே கிட்ட கூட்டணி வருவாங்க, வர்றதுக்கு உண்டான நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தின் போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி பலம் திமுகவிற்கு வெற்றியை கொடுக்கும்னு எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? இல்லை, நீங்கள் மதிமுக ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கார். இல்லை, எத்தனை பேர் இருக்காங்க அந்த கட்சியில் எனக்கு சொல்லுங்கள். மிச்சம் மீதி என்ன இருக்கு? தந்தையும் மகனும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பாமக மாதிரி பிரச்சனை பண்ணாமல் இங்கே தந்தையும் மகனும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், அவ்வளோதான். வேறு என்ன இருக்கு? ஒரு மல்லை சத்யா அவர் பேசினதெல்லாம் கவனிச்சிங்கல்ல, அந்த கட்சின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. அவர் கடைசி வரைக்கும் ரைட்டு நம்ம ஏதோ ஒரு கட்சின்னு ஆரம்பித்தோம், அந்த கட்சிக்கு எப்படியும் சொத்துக்கள்லாம் நிறைய இருக்கும், அதை நம்ம மகன்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும், அவருக்கு ஒரு பதவியை வாங்கி கொடுத்தணும், நம்ம ரிட்டையர் ஆகணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கார். அதே மாதிரி பண்ணிட்டார், அவருக்கு எம்பி பதவியும் வாங்கி கொடுத்துட்டார். அண்டு திமுக சின்னத்தில் நிற்கலை. ஏன்னா சட்டமன்ற தேர்தலும் போது மதிமுகக்குன்னு கொடுத்ததெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் தான் இருந்தாங்க. அதனால் அவங்க மதிமுகலாம் சொல்லிக்க முடியாது. ஸோ மகனை மதிமுக அப்படின்னு ஒரு எம்பி ஆக்கியாச்சு. இதுக்கு மேலே அந்த கட்சியில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் அவங்க அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றது இது ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. மதிமுகக்கு இன்னைக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? போய் என்ன பண்ண முடியும் அவங்களால? 2016 அவங்க செல்வாக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அண்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதில் இருக்கவங்கெல்லாம் எதுக்கு நம்ம இங்கே மதிமுகன்னு பேர் வச்சிருக்கிறது, மறுபடியும் திமுகவே போயிடுவோம் அப்படின்ட்டு திமுகலேயே போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மதிமுகவும் நீங்கள் விட்டுருங்க. அவங்க திமுகவில் இருக்காங்களா, இல்லை பாஜகவுக்கு போகிறாங்களா, தாவேக்காவுக்கு போகிறாங்களா, இல்லை ஒன்றும் இல்லாமல் போகிறாங்களா, அதெல்லாம் கவலையே கிடையாது. அதை ஒரு கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது. தேமுதிக அதில் பிரேமலதா அவர்கள் போய் சந்தித்திருக்கின்றார்கள். அது தேமுதிக பற்றி நம்ம எப்பவுமே தெரியும். இதுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டு ஒரே நேரத்தில் அவங்க 2 கூட்டணிக்கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் 2 தடவை மீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையிலையும் மீட் பண்ணியிருக்காரு. ஆமாம், போய் சந்தித்திருக்கார். அகெயின்
இவர் வந்து முதல்ல கட்சியே கிடையாது, ஆமா கட்சி அவர் ஒரு தனி உரிமை மீட்பு அமைப்பு அதுதான் வச்சிருக்காங்க. அதனால அவர் அங்கே போகிறதுனால என்ன ஒரு 3 ஓட்டு மேபி திமுக எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ எடுத்துக்க முடியாது. இன்னும் டைம் இருக்குது. தமிழ் தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமாக யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு, எந்த சீட்டு, அங்கே வரும் பிரச்சனை. அண்டு அந்த தாவேகாவுக்கு எப்படியாவது ஒரு கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நவம்பரில் வந்து அவரை நாங்கள் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டணின்னு. ஆமாம், அவர் சிஎம்னு சொன்ன பிறகு அப்புறம் வேற எந்த கட்சி, சின்ன கட்சிகள் ஏதாவது இருந்தால் அதுதான் கூட்டணிக்கு வரணும், அவ்வளோதானே. ஸோ அந்த நேரத்தில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத தான் பார்க்கணும். இப்போ இருக்கிறத வச்சு இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கூட்டணி இதுவாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது இவங்க கிட்ட 10 இருக்குது, இவங்க கிட்ட 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, புள்ளி கூட்டணியில் 27, 28ன்னு எத்தனையோ கட்சி இருந்தாங்க. என்டிஏல அங்கே இருந்தவங்கலாம் கூட வெளில போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கட்சியில் என்ன ஆச்சு? அதனால எத்தனை கட்சி இருக்குன்றது முக்கியம் கிடையாது, ஜனங்க எத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அந்த நேரத்தில், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை படி பார்க்கும்போது அதிக கூட்டணி கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து திமுகவினுடைய கூட்டணி தானே இருக்கு. அதாங்க இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன். நீங்க சொல்லிட்டீங்க எலெக்ஷன் இன்னைக்கு வரப்போதா, டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எவ்வளோ மாறலாம்ல. அப்போ சொல்லணும், இல்லை எலெக்ஷன் வர அன்னைக்கு சார், இல்லை சார் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு 12 கட்சி எங்கள் கூட்டணியில் இருந்தது அப்படின்னு கேட்க முடியுமா? எலெக்ஷன் போது உங்களோட எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, அதை விட முக்கியம் மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, அதான வெற்றி தோல்வி. அதனால் இன்னைக்கு இருக்க நிலைமையை வச்செல்லாம் ஒன்றும் கணக்கு போட முடியாதுங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளை வச்சு கணக்கு போட முடியாது அப்படின்ட்டு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அடுத்து டிஎம்கேவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த கூட்டணி வந்து உடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து டபுள் டிஜிட்டில் தான் அடுத்து வந்து தொகுதிகள் கேட்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த தேர்தல் 21 தேர்தலில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் நின்னோம். இப்போ டபுள் டிஜிட்டில் வந்து தொகுதிகள் கேட்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை ஏற்பட போகுதா? நிச்சயமா இது வந்து இன்னைக்கு அதிமுக பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அது ஒரு மாதிரி தாமரை இலை தண்ணீர் அது மாதிரி தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கீழையும் தண்ணி இருக்கும், மேலேயும் தண்ணி இருக்கும், ஆனால் அது ஒட்டாமல் இருக்கும். அதுதான் தாமரை இலையுடைய பண்பாடு, இது தன்மை. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்களா? அதாவது வந்து வரலாற்று பிழை பண்ணிட்டாங்க 98ல் பாஜக அரசை கவிழ்த்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது வந்து திரித்து சொல்லப்பட்டது அப்படின்லாம் வேற சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் அவர்களும் வந்து இது வந்து உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்தாரு. யாரு? ஓபிஎஸ். ஓபிஎஸ் பேசியிருந்தாரு. ஓபிஎஸ் நேற்றுக்கு என்ன சொன்னாரு? இன்னைக்கு அவர் மகன் என்ன சொல்லியிருக்காரு? அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை, இதுதான் வரலாறு. நீங்க வந்து திமுகவில் சேருவீங்களா கேட்டதுக்கு பதில் சொன்னார்ல, இதுக்கு என்ன அர்த்தமா? ஆனா என்ன சேரலையே. சேருவோம் சேர மாட்டோம் அப்படின்றதெல்லாம் வேற. இன்னும் சேரலையெல்லாம் சொல்லாதீங்க. அதிமுகவுடைய அடிப்படை கொள்கைன்றது என்ன? திமுகவினுடைய எதிர்ப்பு. அவ்வளவுதானே, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்குச்சே, நிரந்தரமா நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை, இதுதான் வந்து வரலாறு அப்படின்னு சொன்னா அப்போ சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு பேர் என்னவா? எந்த கட்சியில வந்து நீங்க எந்த கொள்கையில வந்தீங்களோ அந்த கொள்கைக்கு மாறா நடந்துக்கின்னு அப்புறம் நீங்க வந்து அர்த்தங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப இன்னும் இல்லை முழுகல, ஒரு மிட் லெவல்ல தான் இருக்கு. சரி, இனிஷியலா அது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த அலையன்ஸ்ன்றது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டு வருதுங்க. இலை. ஆமா, இல்லை. சரிங்களா? என்ன ஒண்ணுன்னா இப்போ தாவேகா வந்து கூட்டணி இல்லாம அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இன் சர்ச் ஆஃப் அலையன்ஸ் பார்ட்டிஸ். அப்போ எங்கேருந்து வருவாங்க? அதிமுக பாஜக. அதிமுக வர முடியாது தாவேகாவோட, ஏன்னா சொல்லிட்டாங்க நாங்கள் தான் சிஎம்னு சொல்லிட்டாங்க. பாஜக எங்கள் கொள்கை எதிரி, பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 2 கட்சி தான் அங்கே இருக்குது, அந்த 2 பேரும் வரப்போகிறது கிடையாது. மீதி கட்சி அப்படின்னும் போது திமுகலேருந்து தான் வரணும். அப்போ திமுகலேருந்து வரணும்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த எத்தனை சீட்டு அப்படின்றது இவங்க கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த சீட்லலாம் அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. திமுக ஆதரவில் தான் ஜெயிச்சாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் திமுகவுக்கு இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட்டணி கட்சிகள். இன்னைக்கு திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற நிலைமை இல்லையா? அதனால அவங்க வந்து ஆமாம் ரைட்டுங்க, 1%னாலும் அது இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். 0.5% தோற்று போகிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது இல்லை? அப்போ நீங்கள் 1%னா ஒதுக்கிட முடியாதுங்க. நாங்கள் வெளில போனால் நீங்கள் தோற்றுருவீங்க, அதனால நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து ஒரு வேளை அதிக டிமாண்ட் இருந்தாலோ இல்லை அந்த நேரத்தில் வந்து மக்கள் எதிர்ப்பு அப்படின்றது அதிகரித்து இருந்தாலோ
அப்போ வந்து கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தமிழ. அதனால தான் சொன்னேன், கூட்டணிக்கு இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கன்னு. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு கேட் ஓப்பன்ல தான் இருக்குன்னு இல்லை, அந்த பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா பாஜக இருக்காங்கல்ல. அடுத்தது இந்த தாவேக்கா இந்த பக்கம் வர முடியாது, ஏன்னா அவங்க தான் சிஎம்னு சொல்லிட்டாங்க. எப்படி அதிமுகவில் போயிட்டு ரைட் நீங்கள் நாங்கள் அவங்களை சிஎம் ஆக்குறோம் அப்படின்வாங்களே. அது சைடும் பிஜேபி இருக்காங்க. இல்லை, பிஜேபி இருக்கிறத விடுங்க, நாங்கள் பிஜேபியை கைட்டு விட்டுறாங்க, நாங்கள் அதிமுக தாவேக்கா சேர்ந்துக்கலாம் அப்படின்னா எப்படி அதிமுக தொண்டர்கள்லாம் உழைச்சி விஜய் அவர்களை சிஎம் ஆகிறதுக்கு யார் ஒத்துப்பாங்க? இல்லை, ஒருவேளை விஜய் ரசிகர்கள்னு தான் நான் சொல்லுவேன், அவங்களாம் நான் ரைட்டுங்க வாரியர்ஸ் எது வேணா சொல்லுங்கள், நீங்கள் வந்து அவங்கெல்லாம் ஓகே ரைட்டுப்பா, இந்த தடவை வந்து எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிட்டோம், அடுத்த தடவை வந்து எங்கள் தளபதி சிஎம் ஆகட்டும் அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்களே? அவங்களாம் ஒத்த காலில் நிற்கிறாங்க, இவர் தான் சிஎம் அப்படின்னு. ஸோ இந்த கூட்டணின்றது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அப்போ திமுகலேருந்து அவங்க வந்து யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்கிறதா திரும்ப அவர்கள் சொன்னார். யாருக்கு? என்னங்க, அவர் தான் சொன்னார் கூட்டணி ஆட்சின்னு சொன்னப்போ என்ன தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு திரும்ப அவர்கள் கேட்டார்ல, தாவேக்கா சொன்னதை. சரி, அப்போ தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாரா பார்க்கலாம். ஓகே, என்ன இன்னும் 2 மாதங்கள்ல அப்போ எலெக்ஷன் வந்துடும்ல, அதனால ஆஃபர் அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான், ஏன்னா இப்போ மே மாசம் பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகன் வருது, அதுவே ஒரு ட்ரீட் தான். நீங்க சொன்ன ரசிகர்கள் யாருக்கு ட்ரீட்? ரசிகர்களுக்கு ட்ரீட். இப்போ ஆஃபர் அப்படிங்கறது அரசியலுக்கு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆஃபர் கொடுத்தா தானே வருவாங்க. அது தீபாவளி ஆஃபர் வானான்ட்டாரு, ஆனா கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இல்லை, அரசியலில் இது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா இன்னும் அதிமுகவோட தோழமை உணர்வோட இருக்கார் திரும்ப அவர்கள். அவரே தானே சொன்னாரு, நானே சொன்னேன் எதுக்கு அவங்களோட தோழமை உணர்வோட இருக்கீங்க அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன் அது தெரியல எனக்கு. நீங்க இந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க, அப்புறம் அவங்களோட என்னத்துக்கு தோழமை? அவங்களுக்கு உட்காந்து அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, பாஜக அவங்கள முழுங்கிரும், அது ஆக்டோபஸ் மாதிரி, நீங்க போகாதீங்க. போனா அழிஞ்சிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? இந்த கூட்டணியில் இருக்கவங்க வந்து அதிமுக அழிஞ்சா சந்தோஷம் தானே படணும். அப்போ எங்களுக்கு கண்ணு கேட்டு, ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க பாஜக இங்கே வந்து காலை வைக்க முடியாது அப்படி சொன்ன அன்வர் ராஜா அவர்களும் திமுக போய் சேர்ந்துட்டார், கரெக்டா? அப்போ பாஜக காலை வைக்க முடியாது, உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு எதிரி அதிமுக, அதையும் பாஜக அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே கிடையாதுல்ல, நீங்கள் மட்டும்தானே. 234 ஜெயிக்கலாம்ல. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும்? யாராவது கேட்டு சொல்லுங்கப்பா அண்ணன்கிட்ட. இன்னொரு விஷயம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லார்ட்டையுமே வந்து தொலைபேசி மூலியமாக அழைச்சி வந்து கேட்டிருக்காரு. அதில் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடில் ஒரு நியூஸ் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயம்? அவர் கேட்டாரா, இவர் வானான்னு சொன்னாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்னுடைய கருத்து என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கூட்டணி அப்படின்றது ஏற்புடையதா இல்லை. அதனால தானே வந்து சரிங்க நான் ஒதுங்கிக்கிறேங்க அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிற பிறகு அந்த கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் இருக்க வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா? அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு கிளீனாக அவர் சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய விருப்பமாக என்ன இருந்திருக்கு? பாருங்க, அவர் வந்து தனியாக நின்று பாஜகவை வளர்க்க வேண்டும், இது வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றாரு. இடுப்பில் துணியை கட்டிக்கின்னு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க, அப்படின்லாம் போய் நிற்க முடியாது அப்படின்றத ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டார் இல்லையா? அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி ஒரு கூட்டணின்னும் போது சரி ரைட்டு, கட்சி கட்டுப்பாட்டுக்கு நான் தலை வணங்குகிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன், ஒரு தொண்டனா அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. அப்படி இருக்கச்சே இந்த அலையன்ஸே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அப்புறம் அந்த அலையன்ஸில் போயிட்டு நீங்கள் எம்எல்ஏ அலையன்ஸில் நிற்கிறீங்களா அப்படின்னு நாளைக்கு 4 பேர் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால் அவர் போட்டியிட மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மற்றபடி இவர் கேட்டாரா, அவர் சொன்னாரா, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கூட்டணி சார்பாக அவர் போட்டியிட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணி சார்பாக போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறப்போ, இப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு இளைஞர்கள் வந்து பாஜகவில் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் 2021லேருந்து 25 வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் வந்து நடந்திருக்கு. அது ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குதோ அண்ணாமலை போட்டியிடலை அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்போ? அண்ணாமலை போட்டியிடலையா அப்படின்றத விட அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு செல்கின்றாரா, அவரை பாஜக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அந்த முகத்துக்கு நிச்சயமா இதுல என்ன சந்தேகம்? இல்லை, இப்போ தேர்தலில் இன்னும் ஒரு வீரியமா இருக்கும்ல. நீங்க நின்றீங்கன்னா அப்புறம் 4 பேர் நாளைக்கு 4 கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் ஒன்றிணைந்து அவரை தோக்கடிக்கணும்னு வேலை பார்ப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. 24 எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ண மாதிரி அந்த மாதிரி அது எனக்கு தெரியாது. 26ல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எங்கேயாவது போட்டியிட்டார் அப்படின்னு சொன்னா ஆபத்தா அத்தனை கட்சிகளும் சேர்ந்து இவர் எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் நிற்பாங்க. அவர் வளர்வது
அதிமுக, திமுக, தவேக யாருக்குமே பிடிக்காது. அதனால அது ஒரு ஃபிக்ஸ்டு மேட்சா தான். பாஜக வளர்ச்சி இல்லையா, அண்ணாமலையினுடைய வளர்ச்சியா? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. இல்ல அண்ணாமலை எந்த கட்சி? இல்ல அண்ணாமலை எந்த கட்சி? அண்ணாமலை பாஜக. அப்ப அண்ணாமலை வளர்ந்தா பாஜக வளர்ந்ததுன்னு சொல்றதா, இல்ல அண்ணாமலை மட்டும் வளர்ந்தாருன்னு சொல்றதா? நீங்க சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அவரு வளர்றது அது பாருங்க, நான் அண்ணாமலை வளர்ந்தார் அப்படின்னா அப்ப அது பாஜகவின் தலைவர் அண்ணாமலை வளர்ந்தார் தானே அர்த்தம். இப்போ இல்ல பாஜகவினுடைய தலைவரா கேட்கிறேன், தலைவரா இருந்த வரைக்கும். ஏன் இப்போ வந்து அண்ணாமலை வளர்ந்தாலும் பாஜக தலைவர் நான் சொல்றது பிரசிடென்ட் அர்த்தம் சொல்லல, லீடர், பார்ட்டி லீடர்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு கட்சியில பல தலைவர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி. நான் பிரசிடென்ட் சொல்லலை இல்லையா, கட்சி தலைவர் அந்த மாதிரி சொல்லலை. அப்போ அண்ணாமலை வளரான்னு சொன்னா கட்சிக்கு தானே. இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, திமுக அதிமுகலாம் பாத்தீங்கன்னா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஒரு காலத்துல அந்த மாவட்ட செயலாளர்கள்னு இருப்பாங்க, அவங்களுடைய செல்வாக்குன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. கட்சியை வந்து அப்படி ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருப்பாங்க அவங்க ஏரியாவில். ஆமா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கீழேந்து வளர்ந்த கட்சி தமிழ். அடிமட்டத்தில் தொண்டர்கள் அப்போல்லாம் அந்த பயிலகம்னு வச்சுருப்பாங்க, அங்கே வந்து கட்சி பத்திரிகை வரும், அந்த கொள்கை பிரச்சார புத்தகங்கள் இருக்கும், அங்கே 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கட்சி கொள்கைகள், அந்த திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் பேசுவாங்க. இப்படி வந்து மக்களை ஈர்த்து அப்போ அடிமட்டத்திலேருந்து வளர்ந்த கட்சி திமுக. புரியுதுங்களா? அதிமுக என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் வெளில போறாரு, கட்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. ஸோ அப்போ அவருக்கு என்ன ஆகி போச்சு, இந்த கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்கள், நிர்வாகிகள், மேல தலைவர் அப்படின்றது ஃபுல் செட்டா வந்துருச்சு அவருக்கு. இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கீழ்மட்டத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்றது எத்தனை பேர் செய்யறாங்கன்னு எனக்கு டவுட்டா தெரியல. டவுட்டுன்னு சொல்ல தெரியல, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எந்த பகுதியில் போனாலும் ஒரு திமுக நிர்வாகி, ஒரு அதிமுக நிர்வாகி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். வீட்டில் கொடி பறக்கும், ஏதாவது ஒரு வேலைன்னா இப்போ அந்த பகுதியில் இந்த கட்சிக்காரங்க யார் இருப்பாங்க அப்படின்னா அங்கே எல்லாருக்கும் தெரியும், இவர் திமுககாரு, அவர் அதிமுககாரு அப்படின்னு. யார் ஆட்சியில் இருக்காங்களோ, இல்லை ஆட்சியில் இல்லாட்டாலும் போனால் ஏதாவது வேலை ஆகணும்னா நம்ம கட்சிக்காரங்கிட்ட தான் போய் நிற்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எத்தனை பாஜகவினர் இருக்காங்க சொல்லுங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிச்சயமா அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ தலைவர் அதனால வந்து ஓட்டு வரும், அப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க. தலைமை கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்றது கரெக்ட். ஆனா கட்சி அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதாது, பேஸ்மெண்ட் வீக் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அங்க வந்து அது கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் போல. இப்போ நீங்க கேட்டதுனால சொல்ல, அண்ணாமலை தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சியா அப்படின்னா, இப்போ தாவேக்கால விஜய் அவர்களுடைய அந்த காரிஸ்மா அது மட்டும்தானே கட்சி. இப்போ இன்னைக்கு அவருக்கு பின்னாடி இருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன, அவர் கட்சி ஆரம்பிச்சு அந்த பொதுக்கூட்டம் போட்டு அதில் இதெல்லாம் கொள்கைன்னு சொன்னா, ஆஹா இந்த கொள்கையெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு அவர் பின்னாடி வந்தவங்களா? கட்சின்னு சொன்னவனே, சொல்றதுக்கு முன்னாடியே தளபதின்னு தான் வந்திருந்தாங்க. கட்சின்னு சொன்னவொடனே அப்படி பின்னாடி வந்தாங்க அத்தனை பேரும். கொள்கையை பார்த்து யார் வந்தாங்க? இப்போ விஜய் வளர்ந்தார் அப்படின்னு சொன்னா அது விஜயோட வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா, இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு, இல்லை தாவேகாவோட வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா? அவர் வளர்ந்தா கட்சிக்கு நல்லது. அப்புறம் வந்து அண்ணாமலை வளர்ந்தா அது தனி நபர் வளர்ச்சி அப்படின்னு சொன்னா இது என்ன போங்காட்டமா இருக்குது? இந்த போங்காட்டம் அப்படின்ட்டு சொல்ல வரல, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேரை பர்டிகுலரா சொல்றீங்களே, ஸோ அதனால நான் வந்து கேட்க வரேன். ஏன் சொல்லக்கூடாது? ஒரு தனிநபரை வச்சு தானே கட்சியின் வளர்ச்சி அப்படின்றது. இப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜகவின் சப்போர்ட்டை விட மோடி அவர்களது சப்போர்ட் அதிகம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு டவுட் வருது இல்ல, மோடி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பிராண்ட் வேல்யூ உள்ள ஒரு அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப மோடி அவர்களால கட்சிக்கு வளர்ச்சின்னும் போது அப்ப மோடின்ற தனிநபரை உங்களால ஏத்துக்க முடியுது. ஆனா இங்க அண்ணாமலையால கட்சிக்கு வளர்ச்சி முடியல அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்ப இதுதான் நடக்குதா? மோடி அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களுக்கு நடக்குதா? அப்படிங்க ஏன் நடக்க கூடாது? ஒரு தேசிய கட்சி அப்படின்னா தேசிய தலைவர் மட்டும்தான் இருக்கணுமா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கணும், ஒரு ஏபிள் லீடர் இருக்கணும், அண்ட் டவுன் த லைன் மாவட்டங்கள்ல இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த வட்டங்கள்ல இருக்கணும். இப்படி கீழ் வரைக்கும் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு மிக்க தலைவர்கள். ஒரு வட்டம் அப்படின்னும் போது அந்த ஏரியாவுக்கு ஒரு செல்வாக்கு. உடனே வந்து ஒரு வட்டத்தில் இருக்க தலைவர் வந்து நேஷனல் லெவலில் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அந்த ஏரியாவில் ஒரு தெருவில் அப்படின்றதுக்குன்னா அங்கே வந்து ஒருத்தர் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரமிட் ஷேப்பில் வெளில வருது. புரியுதுங்களா? ஸோ அண்ணாமலை வளர்ச்சி வந்து தனிநபர் வளர்ச்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் கட்சியாக தானே இது பண்ணிட்டு இருக்காரு. இதே அண்ணாமலை வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து இருந்தார்ல, அப்போல்லாம் இந்த அளவுக்கு இல்லைல்ல. அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். சரியா? இப்போ அரசியல்னு வந்தார், கட்சியில் வந்து துணைத் தலைவரானார், தலைவரானார், பெரிய அளவுக்கு கொண்டு வந்தார்.
அப்புறம் என்ன, அவர் வளர்ந்தா ஏன் வந்து இதை சில பேர் கேள்வி கேட்கணும்னு எனக்கு புரியல. அவர் வளர்ந்தா கட்சிக்கு தானே நல்லது. ஓகே, இப்போவுமே சரி, அவர் தேர்தலில் நிக்காட்டாலும் அவரால் ஓட்டு வருது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு அவரால் வர ஓட்டு வேணாம் அப்படின்னுவீங்களா நீங்கள்? பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.